நீங்க இந்த சட்டைய போட போறீங்க? ஆமா, ஏன்? ரொம்ப டல்லா இருக்கு, நான் செலக்ட் பண்ணி தரேன். அடேங்கப்பா. இந்த ஷர்ட் போட்டுக்கோங்க, நல்லா இருக்கும். கொடு. நான் போட்டு விட கூடாதா? சரி போடு. மத்தியானத்துக்கு நான் லஞ்ச் பேக் பண்ணல. அப்படியா? சரி பரவாயில்ல, நான் கேண்டீன்ல சாப்பிட்டுக்கிறேன். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், சாப்பாட்டுக்கு நீங்க வீட்டுக்கே வந்துருங்க. வெஜிடபிள் பிரியாணி, வடை, பாயசம் எல்லாம் செஞ்சு வச்சிடுறேன். அடேங்கப்பா. ஏன் இன்னைக்கு என்ன விசேஷம்? ஏன் விசேஷம்னா தான் எல்லாம் செய்யணுமா? இல்ல, அதுக்கு கேக்கல. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், சாப்பிடுறதுக்கு நீங்க வீட்டுக்கு வரீங்க. சரி மேடம், நீங்க சொல்லிட்டீங்களே, கண்டிப்பா வந்துடுறேன். இது நல்ல புருஷனுக்கு அழகு. இந்த சட்டை உங்களுக்கு எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா? சட்டை அழகா இருக்கா இல்ல நீங்க இதை போட்டதுனால அழகா இருக்கான்னு தெரியல. ஹலோ ஹலோ ஹலோ, போதும். என்னமோ சொல்ல வர, அதுக்கு தேவையில்லாம இப்படி சுத்தி சுத்தி வளைச்சிட்டு இருக்க. என்ன விஷயம் சொல்லு சொல்லு, என்ன விஷயம் சொல்லு. நீங்க வேலையை ரிசைன் பண்ணிடுங்க. வேலையை ரிசைன் பண்ணுமா? ஏன்? இல்ல, உங்களுக்கு இருக்கிற டேலண்ட்டுக்கு எங்க வேணாலும் வேலை கிடைக்கும். அதெல்லாம் எனக்கு தெரியும். இந்த வேலையை ஏன் ரிசைன் பண்ண சொல்ற? இல்ல, ரிசைன் பண்ணிடுங்களேன் ப்ளீஸ். இந்த வேலையை நான் செய்யறதுல உனக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டேன். பிரச்சனையெல்லாம் ஒன்றும் இல்லை. எனக்கு நீங்க அந்த பத்திரிக்கையில வேலை செய்யறது சுத்தமா பிடிக்கல. ஆனா எனக்கு பிடிச்சிருக்கே. என்ன ரம்யா, நல்ல சம்பளம், நல்ல மரியாதை, எடிட்டர் மேல ரொம்ப மதிப்பு வச்சிருக்காரு. இதுக்கப்புறம் வேற என்ன வேணும்? ரம்யா, எதுக்கு ரிசைன் பண்ண சொல்ற? அத சொல்லு. பிரசன்னா, ப்ளீஸ் எனக்காக ரிசைன் பண்ணிடுங்களேன். இது பாரு ரம்யா, புருஷன் பொண்டாட்டியா இருந்தாலும் அவங்களுக்கு அவங்கவுங்க லிமிட் இருக்கு. லிமிட்டை தாண்டணும், அது ரெண்டு பேருக்குமே பிரச்சனை தான். நீங்க வேலையை ரிசைன் பண்ணிடுங்க. இல்ல, உங்களுக்கு இருக்கிற டேலண்ட்டுக்கு எங்க வேணாலும் வேலை கிடைக்கும். எனக்கு நீங்க அந்த பத்திரிக்கையில வேலை செய்யறது சுத்தமா பிடிக்கல. பிரசன்னா, ப்ளீஸ் எனக்காக ரிசைன் பண்ணிடுங்களேன். ஹாய் பிரசன்னா. பிரசன்னா, என்னாச்சு? நான் வந்து ஹாய் சொல்றேன், அத கூட கவனிக்காம மெய் மறந்து உட்கார்ந்துட்டு இருக்கீங்களே. ஆமா, யூஸ்வலா ஏன் கேபினுக்கு வந்து குட் மார்னிங் சொல்லிட்டு தானே உங்க கேபினுக்கு வருவீங்க. இன்னைக்கு என்ன? இல்ல, ஒண்ணும் இல்ல. நீங்க ஒண்ணு இல்லைன்னு சொல்றதுலயே ஏதோ ஒண்ணு இருக்குன்னு தெரியுது. என்னாச்சுன்னு என்கிட்ட சொல்லுங்க. சொல்லுங்க பிரசன்னா. கொஞ்ச நேரம் தனியா இருக்கணும்னு நினைக்கிறேன், ப்ளீஸ். ஏன் அப்செட்டா பேசுறீங்க? பணம் ஏதாவது தேவைப்படுதா? அப்பா ஏதாவது சொல்லிட்டாரா? இங்க பாருங்க, எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க, நான் சால்வ் பண்றேன். இது கொஞ்சம் பர்சனல் ப்ராப்ளம். ஓ, பர்சனல் ப்ராப்ளம். பர்சனல் ப்ராப்ளம்னா என்கிட்ட சொல்ல மாட்டீங்க, அப்படிதானே? அன்னைக்கு நான் ராக்கி கட்டினதை நீங்க நம்பல, என்ன உங்க தங்கச்சியா ஏத்துக்கல, அதனால தானே உங்க பர்சனல் ப்ராப்ளத்தை என்கிட்ட ஷேர் பண்ணிக்க மாட்டேங்கிறீங்க, அப்படிதானே? சாரி பிரசன்னா. மது, அப்ப சொல்லுங்க. எனக்கும் ரம்யாவுக்கும் காலையில் வீட்டில் பிரச்சனை.
பிரசன்னா, பாவம் ரம்யா, ஏதோ தெரியாம பேசியிருப்பாங்க. ஆனா அவங்க அப்படி பேசியிருக்க கூடாதுதான். காலையில வேலைக்கு கிளம்புறீங்க, 1008 டென்ஷன் இருக்கும் உங்களுக்கு. அவங்க அப்படி பேசியிருக்க கூடாது. அவங்க ஏதோ புரியாம அப்படி பேசிட்டாங்க. விடுங்க பிரசன்னா. ஆமா, அப்படின்னு உங்களுக்குள்ள பிரச்சனை? அவ இந்த வேலையை ரிசைன் பண்ண சொல்றா. என்ன சொல்றீங்க பிரசன்னா? ஏன், இதை விட பெட்டரா ஏதாவது ஜாப் கிடைச்சிருக்கா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆனால் இந்த வேலையை நான் ரிசைன் பண்ணி ஆகணும், அது மட்டும் தான் சொல்கிறா. பிரசன்னா, அவசரப்பட்டு அப்படி எதுவும் முடிவு எடுத்துடாதீங்க. என் அப்பாக்கும் இந்த பத்திரிக்கைக்கும் நீங்க தான் பெரிய சப்போர்ட்டே. இது கூட நான் அவகிட்ட சொன்னேனே, ஆனால் அவள் எதையும் காதில் வாங்கிக்கிற மாதிரி இல்லை. இந்த வேலையை ரிசைன் பண்ணி ஆகணும்னு சொல்கிறான். ஆனால் எப்படியும் நான் போக மாட்டேன், தட்ஸ் ஃபார் ஷுவர். தேங்க்ஸ் பிரசன்னா. இந்த சின்சியாரிட்டி தான் உங்ககிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சதே. சரி, எதுக்காக இந்த வேலையை விடணும்னு ரம்யா ஏதாவது சொன்னாங்களா? சொல்ல மாட்டேங்கிறாளே, அதனால தான் எனக்கு ஒரே குழப்பமாவே இருக்கு. சரி, ரம்யாவை போய் நான் கன்வின்ஸ் பண்றேன். மது, ஆ வேண்டாம், நானே சாயங்காலம் போய் அவகிட்ட பேசுறேன். பிரசன்னா, ரம்யா என்னோட ஃப்ரெண்டு. நான் சொன்ன அவங்க கேட்பாங்க. மது, ரம்யா, என்ன ரம்யா? என்னாச்சு ரம்யா? நான் எப்போ வீட்டுக்கு வந்தாலும் வாங்க வாங்கன்னு வாய் நிறைய கூப்பிடுவீங்க. இப்ப நான் வலிய வந்து பேசுறேன், இப்படி மூஞ்ச திருப்பிக்கிறீங்களே ரம்யா. நீங்க இப்படி வெறுக்கிற அளவுக்கு நான் என்ன தப்பு பண்ணேன்? சொல்லுங்க ரம்யா. ரம்யா, நீங்க என்கிட்ட பேசலனா கூட பரவாயில்ல, ஆனா பிரசன்னாவையே ரிசைன் பண்ண சொன்னீங்க. ரம்யா, நீங்க அப்படி சொன்னீங்கன்னு பிரசன்னா எவ்வளோ ஃபீல் பண்ணாரு தெரியுமா? அவரோட முகத்தை பார்க்கறதுக்கே பாவமா இருந்துச்சு. இது வரைக்கும் அவர் அந்த மாதிரி அப்செட் ஆகி நான் பார்த்ததே இல்லை. சொல்லுங்க ரம்யா, நீங்க அப்படி சொன்னதுக்கு என்ன காரணம்? ரம்யா, நான் உங்ககிட்ட தான் கேக்குறேன்.
நீங்க அப்படி சொன்னதுக்கு என்ன காரணம்? நீ தாண்டி காரணம், நீ தாண்டி காரணம், நீ தாண்டி காரணம். என்ன சொல்றீங்க? அவர் முகம் எப்படி இருந்தா உனக்கு என்னடி? நீ எதுக்கு அவர் முகத்தை பார்க்கணும்? அதுக்கு தான் நான் இருக்கேன்ல. அம்மா அண்ணன் எல்லாரையும் பகிச்சுக்கிட்டு அவருக்கு கழுத்தை நீட்டவன் நான் இருக்கேன். என்கிட்ட இருந்து கொஞ்சம் கொஞ்சமா அவரை பிரிச்சு இப்ப ஒரே அடி அவரை எழுத்துட்டு போலான்னு பாக்குறியா? ஐயோ ரம்யா, என்ன பார்த்து இப்படி எல்லாம் பேச உங்களுக்கு எப்படி மனசு வந்தது? வாய மூடு. ரம்யா, நான் சொல்றது ஒரு நிமிஷம் நீங்க கேளுங்க. சத்தியமா சொல்றேன், எனக்கும் பிரசன்னாக்கும் இருக்கிறது தூய்மையான நட்பு மட்டும்தான். அதையே இப்படி அசிங்கமா கொச்சப்படுத்துறீங்க. சீ, நடிக்காதரி. ஏண்டி இப்படி அலையுற? உனக்கு வேற ஆம்பளையே கிடைக்கல? ஊர் உலகத்துல எவ்வளவு ஆம்பளைங்க வெட்டியா சுத்திட்டு இருக்காங்க. அவங்க யாரையாவது போய் மயக்கண்டி. ஏன் புருஷன் தான் உனக்கு கிடைச்சாரா? ப்ளீஸ் ரம்யா, அப்படி எல்லாம் பேசாதீங்க. பிரசன்னவ வளைச்சு போட நீ என்ன நாட்டம் போட்டேன்னு எனக்கு தெரியும்டி. ரம்யா 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 ஏன் இப்படி கேவலமா பேசுற? யார்கிட்ட என்ன பேசணும்னு ஒரு வரமுறை இல்ல? தப்பா பேசுறதுக்கு மதுக்கிட்ட மன்னிப்பு கேளு. என்ன பாக்குற? மன்னிப்பு கேளு. நான் அவகிட்ட மன்னிப்பு கேட்கணும். ஆமா, நீதானே தப்பா பேசுற. மன்னிப்பு கேளு. கட்டின பொண்டாட்டினா கண்டவ கிட்ட மன்னிப்பு கேட்கணுமா? ஏய், கண்டவங்க பிரச்சனை வேண்டாம். நீங்க இருங்க. ஏய், மன்னிப்பு கேளு. உங்களுக்குள்ள பிரச்சனை நீங்க இருங்க வேண்டாம். மது. நான் போயிடுறேன். மது, நான் போறேன். அவங்க போறதுக்குள்ள போய் மன்னிப்பு கேளு போ. நடக்கிற அசிங்கத்தை தானே சொன்னேன். இதுக்கு நான் மன்னிப்பு கேட்கணும். என்னடி சொல்ல? இதுக்கு மேல அவங்க மூஞ்சில நான் எப்படி? ச்சே. மது, மது. பலம் உடைத்திடும் பகை வரை ஜெயித்து